அது எப்படிதானே இருக்கும், பார்க்குறவங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க. பணம் எரிச்சிட்டு வந்தால் அந்த காசில் தான் சாப்பிட்றான் இவன் அப்படின்னு நினைப்பாங்க. அதேமாதிரி நாங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலுமே அது எங்கள் கையில் நிற்காது, எப்படின்னா போயிடும். ஏன்னா ஒரு உடம்பை எரிச்சிட்டு வந்து அந்த காசில் தான் நம்ம சாப்பிட்றோம் கொள்கிறோம் அப்படின்றப்போ அதனால் எதுவுமே நிற்காது கையில். இது ஒரு வேலையாக பார்க்க மாட்டாங்க அப்படின்றப்போ இந்த சமுதாயத்தில் நம்மளால் நார்மலாக இருக்க முடியாது. ஒரு நார்மல் பீப்புளுமே நம்மளை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ இந்த சுடுகாட்டை பொறுத்த வரைக்குமே அங்கங்கே பாட்டிலு, குப்பை, கொசு, ஒரு மாதிரி சாக்கடை இப்படி தான் இருக்குது. இந்த லைஃப் எப்படி இருக்குது அது? இந்த பொழப்பை வந்து ஒரு லோல் பட்ட பொழப்பு தான். எப்படின்னா இங்கே வர மாலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், கழுவணும். நிறைய டெத்து வரும், ஒன்று பிள்ளான்னு ஒன்று வரும், க்ளீன் பண்ணணும். நிறைய பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல. ரோல் பட்ட பொழப்பு இது எங்களுக்கு. அதான் வாங்குறது வந்து வாய்க்குமே வயிற்றுக்குமே கரெக்டாக இருக்கும். ஒன்றுமே சேர்த்து வைக்கிறது எதுவுமே இருக்காது. வெளியேருந்து பார்க்குறவங்க வந்து இது பொண்ணை அடிச்சுட்டு இது பண்ணுறானுங்க, பொண்ணை அடிச்சுட்டு வந்துக்கிறானுங்க. அந்த மாதிரி அவங்க ஊரில் பார்க்குறவர்களும் இது ஒரு பொண்ணை எறிகிற வேலை. ஆனால் எங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய புண்ணியன்ட்டு.